குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன். அதாவது எல்லாருமே குரு சுக்ரன் ஜோதிட டிவில நீங்க கேட்கக்கூடிய பலன், நட்சத்திர பலன் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க சொல்லி எல்லாரும் கேட்டிருந்தீங்க. அத பத்தின பலன் தான் இப்ப நட்சத்திர பலன். 27 நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய குணம் என்ன, இதுல என்ன பார்க்க போறோம்னா உங்களுடைய குணம் என்ன, நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்கக்கூடாது, இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம். அது இல்லாம உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க, இதான் விதி ஜாதகம். நட்சத்திரத்தை வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது, என்ன புத்திகள் நடக்குது, அந்த திசை புத்தி வரும்போது உங்களுடைய வயசுக்கு ஏத்தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும், இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர், நீங்க எந்த விஷயத்துல போகணும், எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும், இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வெற்றியாகணும். இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன். இந்த பலன் நட்சத்திர பலன் 27 நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இதுல ஒவ்வொரு திசா புத்திக்கும், அதாவது நீங்க ஒரு நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும், என்னென்ன புத்தி வரும், எதுல கவனமா இருக்கணும், எதுல கவனமா இருக்கக்கூடாது, இதை பத்தியும் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த புரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, பொதுவாக புரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். தொடர்ச்சியா நம்ம நட்சத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த நட்சத்திரங்கிறது புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, அதாவது 1, 2, 3, 4 பாதத்துல பிறந்தவங்க. 3ஆம் பாதம் வரை கும்பராசில வரும், 4ஆம் பாதம் மீன ராசியில வரும். அப்ப இந்த புரட்டாதி நட்சத்திரத்துடைய குணங்கள் எப்படி, நீங்க எந்த துறையில போனா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. அதாவது நீங்க எந்த துறையில போனா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நீங்க எது மாதிரியான உங்களுடைய குணங்கள் இருக்கும், அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய குணத்தை கரெக்டா அந்த நட்சத்திர பலனை கண்டிப்பா எடுக்க முடியும். நீங்க இப்படிதான் இருப்பீங்க, இந்த துறையெல்லாம் போக முடியும்னு சொல்லி அக்யூரேட்டா துல்லியமா எடுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு புத்திக்கும் என்ன பலன், அதாவது திசை சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க, அதான் திசாங்கிறது. உங்களுக்கு எந்த கிரக திசை யோகத்தை கொடுக்கும், எந்த கிரக திசை பலவீனத்தை கொடுக்கும், அதுக்கான வீடியோவும் இந்த கடைசியில 8ல நான் கொடுக்குறேன். கடைசி புட்டி வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த நட்சத்திர அதிபதி யாருன்னா குரு பகவானா வர்றாரு. அப்ப குருனா பாருங்க எல்லாமே ஒழுக்கமான குணம் இருக்குங்கிறாங்க. பொதுவா இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதிகமா கோவப்பட மாட்டாங்க, நல்ல ஒரு பொறுமையான குணம், நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான குணம், ஒரு நேர்மையான குணம், இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, ஆன்மீகவாதியா இருப்பாங்க, நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல ஒரு குணங்கள் இருக்கும், நல்ல ஒரு சிந்தனையாற்றல் இருக்கும், தெய்வ திருப்பணிகள் பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, நல்ல கௌரவத்தோட இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க, எதுலையுமே விட்டு கொடுத்து போற தன்மை இவங்கள்ட்ட நிறைய பார்க்கலாம். ரொம்ப நாகரிகமான தன்மை இருக்கும், மனித தன்மைன்னு சொல்லுவாங்களா, ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கருணை எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும். ஒரு பிரச்சனை வந்து அவங்கள்ட்ட போய் நின்னா அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்க, ஒரு நியாய தர்மத்தோட தீர்த்து கூடிய பழக்கம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அரசாங்க தொடர்பு, பணம் புழங்குற இடம், தங்கம், பொன், பொருள், குழந்தைக்காரர் குரு தான், இதெல்லாம் நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். குழந்தைகளை நல்லா அனுகூலமா இருப்பாங்க, பெரிய பெரிய கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த குருவுடைய தொடர்பு இருந்தாதான் பண்ண முடியும். சட்ட ஒழுங்குகள், நீதிபதிகள், நீங்க திருப்பி சொல்லுவார் பாருங்க, அவங்க யாருன்னா இந்த குரு தான். உயர் பதவி, இந்த புரோகிதம் சம்பந்தப்பட்டது, சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த குரு பகவான் அதிபதியாக வர்றார். அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாரும் ஒரே கேரக்டரா இருக்க மாட்டாங்க, அந்த கேரக்டர் தான் நம்ம எடுக்க போறோம். இப்ப 4 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணத்துல இருப்பாங்க, ஒவ்வொரு துறையில இருப்பாங்க.
ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுடைய கேரக்டர். நீங்க எத்தனாம் பாதம் பிறந்திருக்க மட்டும் கரெக்டா பாத்துக்குங்க. இதுல மெயினா 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. எப்படின்னா ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இருப்பாங்க. தர்ம சிந்தனை இருக்கும். ஒருத்தர் டக்குன்னு உதவின்னு கேட்டா இவங்க மாதிரி யாரும் உதவி பண்ண முடியாது. உதவி பண்ணக்கூடிய பக்குவமான குணம், நல்ல சிந்தனையாற்றல், நல்ல எல்லாமே இவங்கள்ட்ட நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க நல்ல உதவி பண்ணக்கூடிய குணமும், நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும், நல்ல சிந்தனையாற்றலும் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அரசாங்க தொடர்பு, அரசு மூலம் அனுகூலங்கள், இது எல்லாமே இவங்க பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. மருத்துவம், ஆசிரியர், இந்த தொடர்புலாம் எடுத்துக்கலாம். கட்டிட சம்பந்தப்பட்ட துறைகள், நெருப்பு சம்பந்தப்பட்ட துறைகள், ஒரு முதலாளி ஸ்தானத்துல இருந்து பார்க்கக்கூடிய துறைகள் எல்லாமே இவங்க இருப்பாங்க. ஒரு தலைமை தாங்கி ஒரு வேலையை பார்க்கக்கூடிய விஷயத்த எல்லாமே இந்த புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. ஆனா ஏழையா இருந்தாலும் நல்ல தன்மானத்தோட இருப்பாங்க. இதுதான் இவங்கள்ட்ட உள்ள ஸ்பெஷலே. யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்கணுங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட இருக்காது. அந்த கொஞ்சம் இதை பார்ப்பாங்க. ஆனா நல்ல ஒரு நம்பிக்கை உடையவராக இருப்பாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா எடுத்து சொல்லலாம். அதாவது இந்த புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தக்கூடிய குணம் இப்படி இருக்கும். ஒரு தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே இவங்க அதிகமா நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் முன்கோபத்தை கொஞ்சம் காட்டுவாங்க. டக்குன்னு கொஞ்சம் முன்கோபத்தை காட்டுவாங்க. ஆனா கோபம் இருந்தாலும் நல்ல குணம் இருக்கும் உங்கள்கிட்ட. அடுத்து பாருங்க, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க, அதாவது இந்த புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க ரொம்ப அறிவான சிந்தனை இருக்கும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்த இருந்து பின்வாங்க மாட்டாங்க. அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற சிந்தனை இருக்கும். ரொம்ப குடும்பத்தை மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. நல்ல ஒரு ஒழுக்கம், இந்த ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா நல்லா கௌரவத்தோட, ஒழுக்கத்தோட, தன்மையாக இருக்குங்கிற எண்ணங்கள் இருக்கும். ரொம்ப நாகரீகமா இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். தன்னுடைய கணவன் மனைவியில ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், குடும்பத்தை பத்தி எப்போதுமே நம்ம வருமானம் நம்ம சம்பாதிக்கணும், 4 பேருக்கு எவரையும் யாருமே எதிர்பார்க்க கூடாது, நல்ல சிந்தனை ஆற்றல் இருக்கணுங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். தோற்றாலும் நம்ம எந்திரிச்சு இன்னும் ஜெயிக்கணும் படிக்கிற மைண்ட் சிந்தனை அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப நாகரிகமான குணமும், நிறைய கலைத்துறையிலையும், நிறைய பேர் இந்த உணவுத்துறையிலையும், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையிலையும் நிறைய பேர் பயணிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. பணம் புழங்கக்கூடிய இடத்துலையும், வட்டி தொழில், பிசினஸ், இது மாதிரி பண்ணக்கூடிய இதுலையும் இவங்க அதிகமா இருக்கக்கூடிய நபராக இவங்க 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிற குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். அதே பாருங்க, இந்த புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எப்படி இருப்பாங்க? நல்ல ஒரு புத்திசாலி குணம், நல்ல டேலண்டான குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த ஒண்ணுக்கு பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டராக இவங்க இருப்பாங்க. அதாவது இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க உங்களுடைய கேரக்டரே வேற. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும், அனுசரிச்சு போற குணமும் இவங்கள்ட்ட நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். ஒரு பொறுமையான குணமும், நல்லா படிச்சிருப்பாங்க. படிப்பு கல்வியில இவங்க டாப்பா வரக்கூடிய நபராகவும் இவங்க இருப்பாங்க. கல்வியில சொல்றேன், பெரிய கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய தகுதி இவங்கள்ட்ட இருக்கும். படிப்புல எல்லா விதத்திலையும் எந்த ஒரு படிப்பா இருந்தாலும் சரி, அது நல்லா முன்னேறக்கூடிய நபரா இருப்பாங்க. படிக்காட்டியும் சரி, இவங்க கணக்கு வழக்குல இவங்களை மாதிரி யாரும் போட முடியாது. இவங்க என்றுமே இளமையான ஒரு தோற்றம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். என்றுமே இளமையான தோணும், நல்ல ஒரு புத்திசாலியான குணம், நல்ல டேலண்டான குணம், யாரையும் அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம் இவங்கள்ட்ட இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும். நிறைய பேர் இந்த செல்போனு துறை, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் துறை, ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட துறைகள், இந்த தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே இவங்க செலக்ஷன் பண்ணி போகக்கூடிய துறையா இருக்கும். இது சார்ந்த விஷயத்துல அவங்க இருப்பாங்க. புதனா நிறைய அறிவை வச்சு சம்பாதிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. இது லக்கணத்துல குரு கிடக்கூடாதுங்க, நட்சத்திர அதிபதி கிடக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, சில பேர் லக்ன நட்சத்திர அதிபதி கெட்டுட்டாருன்னா இங்க பலனே மாறுபடும். அதனாலதான் நான் ஒரு பொதுப்பலன் எல்லா வெளியும் தான் கொடுக்குறேன். இதே 4ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்கன்னு சொல்லி இவங்களுடைய குணம் வேற மாதிரி இருக்கும்.
இவங்க தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நபராக, தாய் தந்தை மாதிரி இருந்து குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். பயங்கர ஒரு புத்திசாலியான ஒரு குணம் இருக்கும். இப்ப நீங்க ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை நைட் ஃபுல்லா திங்க் பண்ணிட்டே இருப்பாரு, அந்த வேலையை இப்படிதான் முடிக்கணும் அப்படிங்கிற திங்கிங், ரொம்ப மைண்டு ஷார்ப்பான மைண்டு இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி போல சொல்லி பயங்கரமா சிந்திப்பாங்க. நல்ல அறிவு ஆற்றல் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஒரு அறிவான சிந்தனை, நல்ல ஒரு அனுகூலமான சிந்தனை எல்லாமே இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட உண்டு. அதாவது இவங்களோட டேலண்டான குணம், ஒரு புத்திசாலி குணம் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாருங்க, எப்போதுமே சரி, ஒரு 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க உணவுத்துறையா இருக்கட்டும், இல்ல படிப்பு கல்வித்துறையா இருக்கட்டும், நிறைய பேர் நல்லா சாதிக்கக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். அதாவது இந்த 4ஆம் பாவத்துல பிறந்தவங்களுடைய கேரக்டர் தனி கேரக்டரா இருப்பாங்க. நல்ல ஒரு குணங்கள் அதிகமா இருக்கும். குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய குணங்கள் அதிகமா இருக்கும். மருத்துவர்கள், அடுத்து இடம் சார்ந்து விற்க சேல்ஸ் பண்றது எல்லாமே இவங்க இருப்பாங்க. நகை கடை வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய வட்டி தொழில் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். உணவு நிறைய ஃபீல்ட அந்த அதாவது புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. நிறைய ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர், சயின்டிஸ்ட், பெரிய பெரிய ஆள்லாம் பாருங்க இந்த புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. அறிவு கூர்மை பயங்கரமா இருக்கணும், ஷார்ப்பான மைண்ட் இருக்கும் உங்கள்ட்ட. இவங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. நிறைய ஆசை மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க, கற்பனை திறன் நிறைய. இந்த கலை ஃபீல்டு, சினி ஃபீல்டு எல்லாமே இவங்க தான் இருப்பாங்க இந்த 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க. இதை ரசிப்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாம் இருக்காங்களோ இல்லையோ தான் ரொம்ப ரசிக்கக்கூடிய தன்மை உங்கள்ட்ட இருக்கும். இப்ப இவங்களுக்கு வரக்கூடிய முதல் திசை பார்ப்போம். அதாவது வரக்கூடிய திசையை குரு திசை தான். குரு தசை நல்ல ஒரு குரு பாகம் நல்லா இருந்தா நல்ல ஒரு யோகத்துல அடிப்படை, அந்த குழந்தை பிறந்தவொடனே குடும்பத்தை நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துரும். எடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் குரு தசையா இருந்து குரு கெடாம இருந்தாருன்னா குரு தசையில நல்ல படிப்பு, கல்வி, ஞானம், அறிவு எல்லாமே சூப்பரா இருக்கும். லாபம், வருமானம், வீடு, இடம், பூமி, பெருங்கொண்ட பணம், இது எல்லாமே இவங்க பெற்றோர் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆரம்பத்துல கொடுத்துரும். யார் குரு தசையில ஃபர்ஸ்ட் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும். 16 வருஷம் படிப்பு கல்வியா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் இவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கக்கூடும். குருக்கு அப்புறம் சனி தசை வரும்போதுதான் இவங்களுக்கு அப்படியே டவுன் ஆகும். சனி தசை, சனி பகவான் கெட்டு போயிட்டாருன்னா சனி தசை வரும்போது கொஞ்சம் உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள், விரயத்தன்மைகள், ஒரு பெற்றோருக்கு நிறைய கஷ்டங்கள், படிப்புகள் இவங்க மந்தமாகிறது, திருமணத்தை தாமதப்படுத்துறது, திருமணம் ஒரு மந்தமான தன்மைக்கு போறது, இது மாதிரி நிறைய ஒரு விஷயத்த உண்டு பண்ணும் சனி தசை வரும்போது. ஏன்னா இவருக்கு குருவுக்கு சனி பகவான் பகையா வர்றதுனால அங்கே ஒரு சரியான ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கணும். எதிர்பார்த்த அளவு சனி தசை ஒரு நல்ல பலனை கொடுக்காது. சனி பகவான் கெட்டு போயிருந்தால் நல்ல பலன் இருக்கு, நல்லா இருந்தா இங்க ஒரு பலவீனமான ஒரு பலத்தை கொடுத்துரும். சனி பகவான் நல்லா இருந்தா பெருசா பாதிப்பு நம்ம சொல்லக்கூடாது. சனி பகவான் கெட்டு இருந்தால் நான் சொன்ன விஷயம் இங்க நடக்கும். ஒரு தடையாக ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய அமைப்புங்க. சனிக்கு அப்புறம் வரக்கூடிய தசை பார்த்தீங்கன்னா குரு, சனி, அதுக்கப்புறம் புதன் தசை வரும். புதன் தசை இவங்களுக்கு எப்போதுமே ஒரு ஃபேவரைட்டான ஒரு பலனை கொடுக்கும். அப்பதான் ஏதாவது சொத்து, ஒரு பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, ஏதாவது நீண்ட நாள் வழக்கு இருக்கு, அதான் ஒரு முடிவுக்கு வரும். குழந்தைகள், குடும்பத்துக்காக, திருமண வாழ்க்கை, இது எல்லாமே சனியிலையும் புதனையும் திருமணம் நிறைய முடிஞ்சிடும். எப்போதுமே நல்ல ஒரு பலனை, சூப்பரான ஒரு யோகத்தை அழகா கொடுத்துரும். புதன் வந்துட்டாவே நல்ல ஒரு சுபகாரியம், சுப செலவு எல்லாமே குடும்பத்தில் நடக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாதி பகலும் கண்டிப்பா நடந்துடும். அடுத்து கேது வரும்போதுதான் இவங்க மருத்துவமனைக்கு போகக்கூடிய அமைப்பு வரும். மருத்துவ செலவுகள், நிறைய ஒரு குழப்பங்கள், ஒரு மனக்குழப்பங்கள், ஒரு சிந்தனை இல்லாத தன்மைகள், இது மாதிரி நிறைய ஒரு விஷயத்த இந்த கேது தசை ஒரு சில பேர் கொடுத்துரும். சுக்கிர தசையும் எதிர்பார்த்த அளவுக்கு 20 வருஷம் சரியான ஒரு பலனை கொடுக்காது. ஏன்னா குருக்கும் சுக்கிரன் அசுரகுரு தேவகுரு, இங்க சுக்கிர தசை எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெருசா ஒரு பலனை கொடுக்காது. அப்ப எந்த திசை இவங்களுக்கு பலவீனத்தை கொடுக்கும்? சுக்கிரன், கேது, சனி பகவான், இது எல்லாமே இவங்களுக்கு பலவீனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். ராகு பிளஸ் இது எல்லாமே ஒரு பலவீனத்தை கொடுக்கக்கூடிய திசா புத்தியா இருக்கும். இது ஜாதகத்துல லக்னத்து நல்லா இருந்தா நல்லா யோகத்தை கொடுத்துரும். இது நான் பொதுவா தான் சொல்றேன். ஆனா எப்போதுமே இது வரும்போது இவங்களுக்கு ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துரும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய ரகசிய பலன். அடுத்த பதிவுல லக்ன பலன் கண்டிப்பா நான் கொடுக்குறேன். நன்றி.